அண்மைச் செய்தி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. மாலை 6 மணிக்கு முன்பு வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 77.73 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கியது. தற்போது மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்க வருபவர்கள், அதாவது 6 மணிக்கு உள்ளாக வரக்கூடிய நபர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வாக்குச்சாவடி மையங்கள் அந்த மெயின் கேட் எனப்படக்கூடிய அந்த மெயின் இழுத்து மூடக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரைக்கும் நாம் தற்போது மாம்பலப்பட்டு என்னும் இடத்தில் இருக்கிறோம். இங்கு 2 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி முத்திரையிடக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது மூடி முத்திரையிடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இங்கிருந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொண்டு செல்லப்படும். அங்கு அதாவது மூடி முத்திரையிடப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு முன்பாக மூடி முத்திரையிடப்பட்டு அது அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்கு மையத்திற்கு அனுப்பப்படும். தற்பொழுது அதற்கான பணிகளை தான் தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த மாம்பலப்பட்டு வாக்கு மையத்தை பொறுத்த வரைக்குமே 3000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த முகவர்கள் வெளியேற்ற பணியும் கூட நடைபெற்று வருகிறது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே 2,37,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 5 மணி நிலவரப்படி 77.73 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 80% மேலாக வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவர்கள் தான் அதிகப்படியாக வாக்களித்திருப்பதாக 5 மணி நிலவரப்படி நமக்கு தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 2651 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். 276 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே அந்த பனையபுரத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில் வைக்கப்படும். ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த சீல் பிரிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கும். ராஜேஷ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்கள் கூறியது போல 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் தற்போது வரை எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது, அது பற்றிய விவரங்கள்? கிட்டத்தட்ட அதாவது 77.73%, 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இன்னும் பல வாக்குச்சாவடி மையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 6 மணிக்கு முன்பாக வரக்கூடிய மக்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்கப்படுகிறது. அந்த டோக்கன் கொடுத்து அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த வசதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் அது தெரிவிக்கப்பட்டிருந்தது. 5 மணி நிலவரப்படி 77.73 வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பல வாக்குச்சாவடிகளை அவர்கள் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய மாம்பலப்பட்டு பொறுத்த வரைக்குமே தற்பொழுது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது.
அந்த வாக்குப்பதிவு அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு முன்னாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி முத்திரையிடக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு எடுத்து செல்வார்கள். அங்கு ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒப்படைப்பார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. மாலை 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.